வணக்கம் மக்களே. எல்லாரும் ஊரில் பார்த்தீங்கன்னா பொங்கல், அதாவது மாரியம்மன் பொங்கல், கம்பம்லாம் போடுவீங்க. கம்பம்லாம் போட்டு முடிச்சுட்டு குப்பை பொங்கல் இருக்குது. அங்கேயே வந்துட்டு நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு சரி கோழி இருக்கும். இந்த டைம் கோழி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் ஊர் கிணத்து மாதிரிலே இருக்கும். அங்கேயே வந்துட்டு கோழிலாம் எடுத்து சமைச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே வாங்க, எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படியே முன்னாடி போகிறேன், அப்படியே கிணத்துக்கு முன்னாடி போகிறேன். பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இருக்கிறத வந்துட்டு எப்பவுமே கிணத்து மேட்டில் இருப்போம். சரி, இப்போ கோயிலெலாம் இருக்கிறதுல முதல்ல வந்துட்டு கோயில் 2-3 வருஷம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அதிலிருந்து இப்போ கிணத்து மேட்டில் எடுத்தாச்சு. வைங்க வைங்க, சுற்ற போகுது. மாமா ஆஹா, இன்னும் கீழே போகுது. கொஞ்சம் அங்கே வரணுமா? இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்ருங்க. அப்படியே இலையை போட்டு வைங்க. பூரானதை பொடிச்சுன்னு இருக்கா தானே ரெண்டு. கறி மட்டும்தான் உழுவு. எந்த பக்கம் விழுந்தாலும் சரி, நல்லா விழுந்தா சரி. அதிகமாக வரலையல்ல, அத்தனையாட்டு இருக்குது. களிரில் வைக்க முடியும். அரிசி போட்டுருங்க. இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றினா அப்புறம் எப்படி உடம்பு இருக்குது? எந்த பக்கம் விழுந்தாலும் சரி, நல்லா விழுந்தா அவ்வளோதான். கிழக்க மேக்கெல்லாம் கிடையாது. நல்ல மாதிரி விழுந்துன்னு சேர்ந்தது. தொலைக்கிடுச்சு, ஓட்டணும் தொலைக்கிடுச்சு. ஓட்டணும் தொலைக்கிடுச்சா? இன்னும் ஒன்றுச்சு. சில போட்டுறனா போட்டுருங்க. வேணாம், துளிக்கிருச்சு. அதை எத்தனை தட்டி போடுவேன்? ஓட்டணும் துளிக்கிருச்சு. ஓகே ஓகே. கால் நல்லா பிடிச்சிங்க, கால் ரெக்கப்பட்டீங்க. சரிடா சரிடா சரிடா, சரி சரி. துளிக்கிச்சா? அருங்க அரு. ரத்த புற சீர். ஆமா, சீர். அப்படி என்ன பண்றது? நீ அப்படி இருக்கு இது. சரி, எப்படி எடுப்ப சொல்லு பார்க்கலாம். நீ அறுதீவு, நீ அப்படியே அறுத்து அப்படியே அறுக்கும்போது அருங்க டக்குன்னு. அதுக்கு இது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருங்க இருங்க, ரத்தத்தை விடுங்க. அதான் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ரொம்ப அழுது பிடிக்கூடாது, லைட்டாக பிடிச்சி சும்மா லேசாக விட்டு. ரெக்கையை விட்டுட்டு அது எப்படி இதாகும்? துள்ளாதான் விட்டுருங்க. அம்மா உன்னோட இல்லாமல் நிறையா இருக்குங்க. வாருமாம்மா, அந்த காலில் வருங்க. காலில் தான் இந்த சின்ன சின்ன இது.
அதான் திருப்புங்க அங்கே பாருங்க. அந்த உடம்புல இருக்குது பாருங்க அக்கப்பட்டையில் எல்லாம் பட்டையாக இருக்குது. இல்லை சின்ன சின்ன கொஞ்சம் ஒரு 10 ஏற்றல் இருக்குது. வச்சுருக்குன்ட்டு இப்போதே 2-3 நாள் தேவை மாட்டேங்குது. கையில் வருங்க. கம்மியில் 2 கிலோ வருமா? மேலே வருமா? அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டா அப்புறம் கம்மியாக தானே வரும். ஓலை போட்டதெல்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கூட இதில் தான் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். போய் பிடிக்கிறியா? இந்த குண்டால் போய் பிடி. அப்படியே மாற்றோட வேண்டியது. நான் விடுறேன். போ அங்கே போய் அங்கே அந்த குண்டை எடுத்துகிட்டு போ. இதை நெய் கொடுங்க. அதான் அது நெய்க்கிட்டே இருக்குது. அது உண்டா வந்துக்க. அதனால் இங்கே அடிக்குது. அங்கே போ. நீ எடுத்துட்டு போ. அங்கே போய் பிடிச்சிட்டு வா. போ. திருப்பி விட்டிங்களா? அப்படியே மோட்டர் போட்டுங்க. அளவில் தான் விட்டுருங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மோட்டரில் குச்சி ஏற்றுக்கிறோம்னு தோணும். அமுத்துங்க. குச்சியில் ஐநூறு தொடாது அடி ஊற்று இருக்கு. எது தொட்ட ஓடி போட்டுக்கிறா. இதோ நான் எடுத்துக்கிறோம். புரியுதா? போதும். மேலே வச்சிரு. நீ குடிச்சிக்கலாம். தண்ணி சுத்தமான தண்ணி. இருங்க அப்படி இல்லை. அதை அடுத்து பிடிச்சி உடைப்பாங்க. அந்த பக்கம் இருங்க. கட் பண்ணு. அறுத்துருங்க. அந்த பெரிய அருவா இல்லையா? சுடுது. மண்ணுக்கு அது கழுவிக்கலாம். அரை உரங்கல்ல கழுவிக்கலாம். இது மட்டும் எடுங்க. இரு 2 அறுந்துக்கலாம். செய்வு அறுந்தா தானே வரும். கேள்வி மண்ணாக இருக்காது. இப்போ எடுமா. இப்போ வரும்னு நினைக்கிறேம்மா. உட சரி. பச்சை உடச்சுட்டா அது வாசம். அடி இருங்க பாரு. ஒரே நிமிஷம் அதுக்கிட்ட அந்த இடத்துல இழுத்துட்டு மதி இறப்பட்டி உடச்சிட்டு ஒன்று வச்சுருந்து வந்துருக்கு. நீ அதைவே பிடிச்சி இழுக்கிறியா? அதைவே பிடிச்சிக்கிட்டு. சரி சாமி கும்பிடலாமா? சோடத்தை பற்ற வைங்க. இந்த கொண்டு நான் தண்ணி சரி. நான் சேர்க்க மட்டும் வாங்கணும். நீர் வளவு
சூடத்தை பற்ற வச்சுருங்க. இதுக்கு 3 செட்டு இதுக்கு 3 செட்டு நீர் உள்ளதா அப்படியே தானே அது சூரியன் கேட்குறது. அதிலே இது கேன தண்ணி அது நிறைய வைக்கலாமில்ல. அதில் முக்காது வச்சுக்கிட்டு தண்ணி நிறைய சொம்பு அடிஞ்சு கீழே போகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் இதே தான் வச்சுக்கிட்டேன். சூரியன் காமிச்சிருங்க. நீர்வளை வந்து பக்கம் இந்த பக்கம் இங்கே வரு. ஃபஸ்ட்டு இதுக்கு 3 பக்கம் நீர் விளைவிட்டு அப்புறமேல சூரியனுக்கு சொல்லிட்டு அப்புறம் கூட தீர்த்து தட்டு தட்டு கீழே வச்சுட்டு தீர்த்து தட்டு மேலே சூரியனுக்கு வச்சுக்கிட்டு அப்புறமேல தட்டு எடுக்கணும். தேய்த்தது சாமிக்கு போட்டிங்களா கொஞ்சம்? தனித்தனியாக போட்டுக்கலாம்ல? இது எடுங்க, எதன்மல்ல இதாட்டுக்கு விடுங்க. அதை எடுத்துருங்க. 2 கிலோ வராது, மேலே வரும். 2 கிலோ தான் வரும். அவ்வளோதான் வரும். கோழி அழைச்சி போச்சு அங்கேருந்து இங்கே வந்து கோழிக்கே நிற்குதுல்ல, இதெல்லாம் வேஸ்ட்டில் கொண்டு போட்டுரு. இல்லை இயக்கி மாதிரி கூட அது என்ன அதெல்லாம் நீங்கள்லாம் சீட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு கோழிக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் கழுவி வச்சிருங்க. அலாச்சி வச்சுருக்கிறதெல்லாம் அலாச்சி வச்சுக்கிறேன். அம்மா வெங்காயம் நல்லா காஞ்சிக்கிச்சு, நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி போடும். இது கொஞ்சமாக போட்டால் போதும். அரைச்சி சாம்பார் தூள் அரைச்சி போடணும். இந்த வெங்காயமும் இதுவும் ரெண்டுமே அரைச்சி போடணும். இப்போயே மணக்குது. மிக்சியில் ஆட்டுறத விட சைக்கிள் ஆட்டுறது நல்லது. ஏம்மா டேஸ்ட் நல்லா வரும் தானே? சரிதான். வரப்பே அந்த வாசனை, வெங்காய வாசனை வருது.
போட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும். செமையாக வந்துருச்சுங்க, அவ்வளோதான்.